இயற்கை விவசாயம் செய்யணும் ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் முதலீடு செஞ்சு நஷ்டம் ஆச்சுன்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே தப்பை நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்கள் பணமும் உழைப்பும் வீணாகிடுங்க. அப்போ இயற்கை விவசாயத்தில் நுழைவதற்கு முன்னாடி இந்த 3 தவறை கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாதுங்க. அந்த தவறு என்ன என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. நேற்று வரைக்கும் ரசாயன விவசாயம் செஞ்சுட்டு இன்னைக்கு திடீர்னு நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சால் அது தப்புங்க. ஏன்னா மண்ணில் உள்ள நச்சுத்தன்மை மாற கொஞ்சம் காலம் எடுத்துக்குங்க. அதுபோல் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நிலத்துலேயும் திடீரென நம்ம இயற்கை விவசாயம் செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தில் நம்ம இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் மண்ணுடைய தன்மை மாறி நமக்கு அதிக மகசூலை கொடுக்குங்க. இந்த தவறை நானும் செஞ்சுருக்கேங்க. நானும் யூடியூப்பை பார்த்துட்டு இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தேங்க. முன்னேற்பாடு எதுவுமே செய்யாமல் மண்ணை வளப்படுத்தாமல் ஒத்த நாற்று நட்டால் பல கிளைகள் வரும்னு சொல்லிட்டு பல யூடியூப் சேனலில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒத்த நாற்று நட்டேங்க. ஆனால் நட்டதுலேருந்து 15 நாளில் அந்த ஒத்த நாற்றும் கருகி போச்சுங்க. பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. வீட்டிலும் சரி, பக்கத்து நிலத்துக்காரும் சரி, நிறைய அவமானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா ஒரு நம்மளருடைய பேட்டி ஒன்று நான் யூடியூப்பில் பார்த்தேன். அவர் சொன்னார், கெட்டுப்போன நிலத்தை நல்ல வளமான மண்ணாக மாற்றணுன்னா அதுக்கு பலதானியம் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவருடைய அறிவுரையை பின்பற்றி 3 முறை பலதானியம் விதைத்து மடக்கி ஓட்டி மறுபடியும் தூயமல்லி என்ற ஒரு ரகத்தை நெல்லை நட்டங்க. அதே நிலத்தில் ஒரு மூட்டை எடுக்காத அந்த நிலத்தில் நான் 15 மூட்டை தூயமல்லி நெல்லை அறுவடை செஞ்சேங்க. இரண்டாவது தவறு என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பயிர் நம்ம செய்ய போகிறோன்னா அதுக்கு முன்கூட்டியே இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் நம்ம தயார் நிலையில் தயார் பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு பூச்சி தாக்குதல் ஏற்பட்ட பிறகு நம்ம பூச்சி விரட்டியை பயன்படுத்தினா அது பலன் கிடைக்காது. பூச்சி தாக்குதல் இருக்கும்போது செயற்கை விவசாயத்தில் மருந்து அடிப்பாங்க, அதனால் அது கட்டுப்படும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் பூச்சி வராதுக்கு முன்னாடியே நம்ம முன்னெச்சரிக்கையாக வாரம் ஒரு முறை பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்தி வரணுங்க. மூன்றாவதாக இயற்கை விவசாயிகள் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கும் செயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற அந்த போட்டி தாங்க. அப்போ செயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் எல்லாமே ஷைனிங்காக இருக்கும், பூச்சி இல்லாமல் இருக்கும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்கள் அனைத்தும் ஷைனிங்காக இருக்காது, பூச்சியும் கொஞ்சம் தாக்குதல் இருக்குங்க. அப்போ வாடிக்கையாளர்களிடையே எந்த பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகும்னா செயற்கை விவசாயத்தில் இருக்கிற பொருள் தாங்க. இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சாப்பிட்றதால ஏற்படும் நன்மைகளை வாடிக்கையாளர் உணர செய்யணுங்க. இப்படி ஒரு நிகழ்வு எனக்கு நடைபெற்றிருக்குங்க. நான் கருப்பு கவுனி இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்து வச்சுருந்தேன். நண்பர் ஒருவருக்கு 1 கிலோ கருப்பு கவுனி அரிசியை கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டு பார்த்தாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு, நான் எத்தனையோ கடைகளில் இருந்து கருப்பு கவுனி வாங்கி சாப்பிட்டுருக்கேன், உங்ககிட்ட வாங்கின அரிசி இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. இதாங்க இயற்கை விவசாயத்தில் ஒரு வெற்றி. நம்ம இடம் அவர் மறுபடியும் கருப்பு கவுனி அரிசி கொடுங்க சொல்லிட்டு நம்மக்கிட்டே வாங்கிட்டு இருக்காருங்க. இதுதாங்க நம்மளுடைய வெற்றியாக இருக்கும். இப்படி தான் நம்மளுடைய இயற்கை விவசாய பொருட்களை நம்ம சேல்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதிக லாபம் பெற முடியும். நீங்களும் இயற்கை விவசாயம் செய்ய போகிறீங்களா? அப்போ முதல்ல மண்ணை வளப்படுத்துங்க. இருக்கிற எல்லா நிலத்துலையும் இயற்கை விவசாயம் செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்து அந்த மண்ணை மாற்றுங்க. அந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உறவினரிடம் முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை சேருவாங்க. இந்த விவசாயம் என்பது ஒரு தொழில் இல்லைங்க, அது ஒரு கலைங்க. அதை நம்ம செஞ்சால் நல்ல லாபம் செய்யலாங்க. இயற்கை விவசாயம் சம்மந்தமான ஏதாவது தகவல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற விவசாயிகளுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இயற்கை முறையில் கீரை விதைத்து அதில் நஷ்டம் அடைந்த கதையை பற்றி பேசலாம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள்.